அதே போல் ஜக்காத்து கொடுக்கிறவர்கிட்ட ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணுன்ற கடமை இல்லை. சிலர் வந்து ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டுமா, கொடுத்து விட்டேன் ஜக்காத்தா சதக்கான்னு சொல்லி, அது உங்களோட நியத்து தான். அது வந்து எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நம்மளோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நியத்து. எங்களுடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்ம கொடுக்குறது ஜக்காத் என்ற நியத்து இருந்துட்டு அதை என்ன செஞ்சிடும், அதை நிறைவேறி விடுமே தவிர அவர்கிட்ட ஜக்காத் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நம்ம ஒருவரை செலக்ட் பண்ண ரீசனை சொல்லலாம். அவங்களை செலக்ட் பண்ண காரணம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு தேவை இருக்குது, அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணோன்னு சொல்லலாம். ஆனால் சில பொழுதுகளில் அவர் அதுக்கு செலவழிக்காமல் அதை வந்து வேறொன்றுக்கு செலவழிச்சிட்டார் அப்படின்னு வைங்க, அல்லது வச்சு என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு. அதை வச்சு சாப்பிட்டால் பாருங்கள், நான் அவரை வந்து எதுக்கு செலக்ட் பண்ண இப்போ என்ன செஞ்சுட்டீங்கிறாருன்னு சொல்கிறது மிகப்பெரிய பாவம், குற்றம். என்ன காரணம்டா, இது சதக்கா அல்ல. சதக்கால உங்களுக்கு அதை அவதானிக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கால ஒரு அரிசி அது இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சதக்கான்னு கொடுக்குறோம், அவர் கொண்டு வந்து வித்துட்டாருன்னு வைங்களேன், அப்போ நம்ம கேட்கல எதுக்கு நம்ம தந்தோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். காரணம் சதக்கான்றது நம்ம விரும்பி செய்யக்கூடிய விஷயம், அதுவும் நம்ம கேட்காம இருந்தால் அது சிறப்பு. ஆனால் அப்படி கேட்கலாம். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமது சொத்தல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னால் அவுசாஹுன்னாஸ், மக்களுடைய அசுத்தம் பண்ணாங்க. அதாவது நாம் பயன்படுத்துறது அசுத்தம், மற்றவர்களுக்கு தான் அது சுத்தம். எனவே அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்டா சில பொழுதுகளில் அதை வந்து பலவிதமாக முடிவெடுக்கலாம். ஒருவேளை அவர் ஊதாரியாக இருந்து நான் வந்து மாதம் மாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு தொழிலுக்கு போகாமல் இருந்து அதை முடிவெடுக்கலாம். அது அவருடைய பிழை, அது தவறு, அது ஒரு அம்சம். சில பொழுதுகளில் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கடனை கொடுத்தா எனக்கு தின்றதுக்கு என்ன வழி இல்லாமல் போயிடும், அதனால் நம்ம சாப்பிட்ற திருப்பி கடனாக தான் போகுது என்று சாப்பிட்றேன்னு அவர் முடிவெடுக்க வாய்ப்பிருக்கு. நம்ம செலக்ட் பண்ணதை விட ஒரு பெரிய கடன் அவருக்கு இருந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல். நம்ம ஒன்றுக்கு செலக்ட் பண்ணிப்போம், அவர் சொல்லாத ஒரு கடன் தேவையுண்டு அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். இது ஒரு அம்சம். அடுத்தது, இது கொடுக்குற விஷயத்தில் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம், எப்படி செலக்ட் பண்ணுறோம்னு விஷயம். மூன்றாவது, ஜக்காத்தை அதை வந்து அவர்கிட்ட சேர்ப்பிக்கிற நேரத்தில் பொருளாக சேர்ப்பிக்கலாமா பணமாக சேர்ப்பிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தெந்த பொருளில் வந்து ஜக்காத்து கடமையாகுதோ அந்தந்த பொருளில் அது கடமை. எந்தெந்த பொருளில் ஜக்காத்து கடமையாக, இப்போது ஆட்டில் கடமை ஆகினா ஆடு தான், மாட்டில் கடமை ஆகினா மாட்டை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். பணத்தில் கடமை ஆகினா பணம் தான், தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளியில் கடமை ஆகினா தங்கம் வெள்ளி தான். புதையல் எடுக்கிறாரு, புதையலில் கடமை ஆகினா புதையலை தான் என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். ஆனால் இப்போ இப்படி கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமோ அவரை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் நம்ம மாறி கொடுக்கலாம். எப்பையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், பொருளாக கொடுக்கக்கூடாது. எதில் எது கடமையாதோ அதை தான் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கணும்னு சொன்னால், பொருளாக பணமாக கொடுக்கணும் இடத்துல பொருளாக கொடுத்தா என்னென்னு கேட்குறது, பொருளாக கொடுக்கணும் இடத்துல பணமாக கொடுத்தா என்னென்னு கேட்குறது. உதாரணமாக ஃபித்ரா கொடுக்கலான்னு வருது, அங்கே என்ன ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால், அப்போ பணமாக கொடுத்தா என்ன ஃபித்ராவை மக்களுக்கு அதுதானே பிரயோசனமாக இருக்குன்றது. பாருங்கள் எப்படி என்று, ரமதானில் அரிசெல்லாம் பணமாக கொடுத்தா தானே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்து வந்த உடனே மக்கள்கிட்ட பணத்தாக கொடுக்குறது பொருளாக கொடுத்தா தானே பிரயோசனமாக இருக்குன்னு எப்படி இருக்கு. அந்தந்த இடத்துல என்னது, அந்தந்த இது அது ரெண்டுமே கொஞ்சம் காலத்துக்குள்ளே வராது. ரமதான் ஷவ்வால், அதாவது அது கொஞ்சம் அந்த ரமதான் இதை ஆரம்பத்தில் ரமதானுடைய ஆரம்பத்தில் ஜக்காத்தை கொடுத்துட்டு ரமதானுடைய கடைசியில் என்ன செய்கிறோம், அதாவது ஃபித்ரா கொடுத்துரும். இதுக்குள்ளே மாற்றம். ரமலானுடைய ஆரம்பத்தில் கேட்குறது பணமாக கொடுக்குறதை விட பொருளாக கொடுத்தா எவ்வளவு நல்லது. சரியாக பாருங்கள், 29 நாள் அரிசி கொடுப்பதை விட பணமாக கொடுத்தா எவ்வளோ நல்லது. அப்போ என்ன, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக செயல்படுறதை பற்றியான சிந்தனை செய்தான் என்ன செய்கிறான், ஊட்டிக்கண்டிக்கிறார். விதிவிலக்கான விஷயங்கள் உண்டு. உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு கணவனிக்கிறார், அவர் வந்து ஒரு ஊதாரித்தனமானவர் என்று தெரியும் எல்லாருக்கும். மனைவியே வந்து சொல்கிறா, நம்ம கடமையில் வைக்கிறோம், எனக்கு ஜக்காத் தகுதியானவர், பணமாக கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவார், அப்படியே வீணாக்கிடுவார். வீட்டுக்கு கொடுக்குற டைமில் பொருளாக கொடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அப்போ வந்து பொருளாக என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் அகதியாகிக்கிறாங்க, ஒரு பிரதேசமாக இருக்குது, அந்த பிரதேசத்தில் வந்து பணமாக கொடுத்து ஒரு பிரயோசனம் இல்லை. உதாரணமாக அகதிகளாக, சிரியா மக்கள் போன்ற அகதிகளாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்களுக்கு பொருள் தான் போய் சேரணும், அவங்க அகதி முகாம் விட்டு வெளியே என்ன செய்யலாம், போக முடியாது. அப்போ நம்ம ஜக்காத்தை கொண்டு போய் என்ன பொருளாக கொண்டு போய் சேர்த்தா அப்போ என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு வீட்டில் உள்ள ஒரு சுகீனமானவராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பராமரிக்கிறதுக்கான தேவைகள் அதெல்லாம் பொருளாக கொண்டு வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஓகே. அது அல்லாத பட்சத்தில் நம்ம பணமாக மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு இடத்துல ஊதாரித்தன்மை ஒரு விளங்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாண்டோண்டித்தனமாக முடிவெடுக்கவும் கூடாது. அதில் உள்ள மக்களுக்கு தெரியும், அந்த உள்ள மக்களுக்கு தெரியும் இதை எப்படி செஞ்சுக்கிறோன்னு. அந்த மாதிரி அவர்கள் அங்குள்ள முக்கியஸ்தர்களை வச்சு புரிஞ்சு நம்ம ஜக்காத்தில் இதுதான் சட்டமன்றையும் ஏற்றுக்கொண்டு எது பணமாக தான் கொடுக்கணும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு விட்டு, ஆனால் இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு வருது, எங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி என்று நம்ம கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஜக்காத்துக்கு, சதக்காக்களில் ஜக்காத்துக்குரிய ஒரு விஷயம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இது நம்ம அதாவது இந்த ஜக்காத்தில் உணராத சில விஷயங்கள், யோசிக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்ன்றதால இதை இந்த இடத்துல என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். ஏனெண்டா பொருளாக கொடுக்குற டைமில் நம்ம உணராத ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. நம்ம ஜக்காத்தில் மக்களுக்கு சேர வேண்டிய உண்டை வந்து ஒத்தண்ட லாபத்துக்கு கொடுத்துட்றோம். இப்போ உதாரணமாக நம்மகிட்ட 10 லட்சம் ஜக்காத் இருக்குது, நம்ம இதை பொருளாக கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கடையில் கொண்டு போய் என்ன பொருள் வாங்குறோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 30-40 லாபம் யாருக்கு போயிடுது, அவருக்கு போயிடுது. அப்போ நான் ஜக்காத்தாக பொருளாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து 10 லட்சம் போகல, மக்கள்கிட்ட போது 9,70,000 9,60,000 தான் என்ன செய்யுது போகுது. 40,000 யாருக்கு லாபமாக அந்த ஜக்காத்துலேருந்து அவர் என்ன செஞ்சிட்டார், சம்பாதிச்சு. அதுவும் நம்மளோட சொந்தக்காரர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கலெக்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கடா, ஊரில் தெரிஞ்சவருக்கு அல்லது நல்ல நண்பருக்கு நீ இதை வந்து பார்சலாக பண்ணி என்ன செய்ய கொடுத்துரு அப்படின்றது. அப்போ யார் லாபம் அடைகிறான், நண்பர் லாபம் அடைகிறாத, அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறா, ஜக்காத்தின் மூலமோ ஃபித்ராவின் மூலம் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி வேலைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படியே நம்ம பொருளாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் சூழ்நிலை அங்கே இருக்குது. அப்படி என்றாலும் நம்ம இயன்ற அளவுக்கு அந்த சுபத்தை விட்டு தூரமாக வேற தூரமான இடங்கள், அதாவது உண்மையிலே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறாரே அவரை செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், அவருக்கு வந்து இதை கொடுத்து அவரும் அதில் ஒரு லாபம் அடைகிறதுக்கு செய்யலாம் என்றால் அது வேறொரு அம்சம். இது ஆமாம், அதாவது இந்த ஜக்காத்து கொடுப்பதில் வந்து